Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம TNPSC சேஞ்ச் பண்ணிருக்க நியூ சிலபஸ் படி தமிழ்ல இலக்கணம் அதுபடி இன்னைக்கு வந்து வினையால் அணியும் பெயர் அதாவது இலக்கண குறிப்பு கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இலக்கண குறிப்புக்கான சொல் வந்துட்டு வினையால் அணியும் பெயரா இல்லையா அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து வினையால் அணியும் பெயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தறலாம். ஒரு வினைமுற்று வினையை குறிக்காமல் வினை செய்தவரை குறிக்கிறது. அதாவது ஒரு வினைமுற்று வந்து வினை அதாவது ஒரு வினைமுற்றுங்கிறது ஒரு செயல் சரிங்களா. ஒரு செயல் ஒரு வினைமுற்று வந்து அது செய்த செயலை குறிக்காம அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவங்கள பத்தி சொல்றதுதான் வினையால் அணியும் பெயர் சரிங்களா. வினையால் அணியும் பெயர்னா வினையை பத்தி சொல்லாம அதாவது செயலை பத்தி சொல்லாம செயல் செஞ்சவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு சொல்லதான் நம்ம வினையால் அணியும் பெயர்னு சொல்றோம். இது வந்து பாத்தீங்கன்னா மூவிடங்கள்ல வரும். மூவிடங்கள்னா தன்மை முன்னிலை படற்கை சரிங்களா. தன்மை முன்னிலை படற்கை அந்த மூணுலயும் வரும். அதே மாதிரி இதுவும் வந்து பாத்தீங்கன்னா மூன்று காலங்கள் அதாவது இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றுலையும் வரக்கூடியதுதான் வினையால் அணியும் பெயர். வினையால் அணியும் பெயருக்கு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்தவர் போனவர் செய்தவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வினையால் அணியும் பெயர் தான். அதாவது வினையால் அணியும் பெயர்னா வந்தவர் யாருன்னா ஒருத்தர் வந்து வராரு. இதுல வந்து செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா வர்றதுதான் சரிங்களா. வந்துட்டு இருக்கிறதுதான் செயல். ஆனா அந்த செயலை பத்தி சொல்லாம வந்தவர் அந்த செயலை செஞ்சவங்களை பத்தி சொல்றோம் சரிங்களா. வந்துட்டு இருக்கிறது யாரோ அவரை பத்தி சொல்றோம். ஸோ வந்தவர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வினையால் அணியும் பெயர் சரிங்களா. ஓகே, உங்களுக்கான ஒரு கொஸ்டின். இதுல வந்து திருக்குறளை படித்தவன் ராமன். இதுல வந்து வினையால் அணியும் பெயர் எதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மறக்காம மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.